சம்மர் வந்தாச்சுங்க. வீட்டில் ஏசி போட்ட உடனே மூக்கு அடைக்குதாங்க அப்படின்னா உங்கள் சைனஸ் ப்ராப்ளம் ரொம்ப மோசமாகுதுன்னு அர்த்தங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வருண்குமார் ஜெய், காது மூக்கு தொண்டை நிபுணர். ஸோ இந்த சம்மர் சீசனில் ஏசி மட்டும் இல்லைங்க, டஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ற பொருள்னாலையுமே இந்த சைனஸ் ஹெல்த் ரொம்ப மோசமாகுது. ஸோ டஸ்ட்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மூக்கில் இருக்கிற அந்த லைனிங் இரிட்டேட் ஆகி சளி நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஏசி போடும் போதும் வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர்லேருந்து உள்ள ஏசி ரூமில் மாறும்போது லைனிங் இரிட்டேட் ஆகி உங்களுக்கு நிறைய டஸ்ட்டுனால மூக்கில் சளி சேருதுங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்ற பொருள் குளிர் சாதன பொருள், அதாவது கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை வாட்டர்மெலான் ஜூஸஸோ இந்த மாதிரி இருக்கிற பொருள்னாலையும் சைனஸ் ஹெல்த் ரொம்ப மோசமாகுது. இப்படி உங்கள் சைனஸ் ஹெல்த் மோசமாகுதுன்னு என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மூக்கு அடைப்பு ஏற்படுங்க, கெட்டியாக சளி வரும், சம்டைம்ஸ் மூக்கு அடைச்சு வாய் வழியாக கொரட்டை விட ஆரம்பிச்சிருவீங்க, தண்ணி நிறையா தாகம் அடிக்குங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா உடனே ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணரை பாருங்க. ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலில் நீங்கள் ஏசி போடும் போது ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அதாவது 24 or 25 டிகிரி செல்சியஸில் நீங்கள் ஏசி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். தண்ணி அடிக்வேட்டாக ஹைட்ரேட் பண்ணுங்கள். வெளியில் போகும்போது மாஸ்க்கு, கண்ணாடி போட்டுக்கோங்க, தூசு படாமல் பார்த்துக்கோங்க. இந்த குளிர் சாதன பொருட்கள், கூல் ட்ரிங்க்ஸ் இல்லை ஜூசஸ் இதெல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு குடிங்க. டேரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு குடிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சைனஸ் ஹெல்த் நல்லாயிருக்கும். சளி பிடிக்காமல் பார்த்துக்கலாம், மருந்துகள் இல்லாமல் போயிடும். நன்றி, வணக்கம்.